அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நேருவோட பிறந்தநாள். தன்னுடைய பிறந்தநாளை குழந்தைகள் தினமா அவரு கொண்டாட சொன்னதுக்கான காரணம் அவர் குழந்தைகளுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். இந்தியாவின் எதிர்காலமே குழந்தைகள் கையில தான் இருக்கு அப்படின்றத ஆழமா நம்பிய ஒரு பிரதமர். அதற்காகவே பார்த்தீன்னா, அவரு இந்திய திரைப்பட குழந்தைகள் திரைப்பட கழகம் அப்படின்றத உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காகவே இந்திய அ குழந்தைகள் புத்தக வெளியீடு அப்படின்ற ஒரு நிறுவனத்தை குழந்தைகள் புத்தக வெளியீடு போன்ற நிறுவனத்தை உருவாக்கிய ஒரு மனிதர் தான் அவர். இந்தியாவுடைய பிரதமர்களே பார்த்தீங்கன்னா, அறிவியல் மனப்பான்மை அதிகமாக கொண்ட ஒரு பிரதமர். ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு, ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்றத ஒரு உறுதியாக நம்பிய ஒரு ஒரு பிரதமர். அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அறிவியல் மனப்பான்மையும், இந்த செக்குலரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக கருதக்கூடிய செக்குலரிசம், மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆழமா நம்பிய ஒரு பிரதமர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அது நேரு தான். நேருக்கு பிறகு அதை கடைப்பிடித்த ஒரு பிரதமர். ரொம்ப சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்ற ஒரு வார்த்தையை முதல்ல நேரு தான் பயன்படுத்தியிருக்காரு. 1946ல் நேரு தான் அந்த சயின்டிஃபிக் டெம்பர்ன்றத அந்த வார்த்தை பயன்படுத்தி அறிவியலில் ரொம்ப நாட்டம் கொண்ட ஒரு பிரதமராக இருந்திருக்காரு. இதன் காரணமாகவே பார்த்தோன்னா, அவர் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இந்தியாவுக்கு கொண்டு வரதிலையும் சரி, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எது தேவை, 5ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்ததாகட்டும். அதற்கு 5ஆண்டு திட்டங்கள் கொண்டு வரது முன்னாடி 1936லேயே பார்த்தீங்கன்னா, 39லேயும் 36லேயோ அது சரியாக ஏன்னு தெரில. அப்போயே திட்டக்குழு உருவாக்கியிருக்காரு. அது போன்ற இந்தியாவினுடைய அரசியல் என்பது, அரசாங்கம் என்பது எப்படி நடக்க வேண்டும், இதுக்கு மதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, மதம் என்பது அதனுடைய ரோல் என்ன, அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விஷயம், அதற்கு அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துக்குள்ளே மதம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தீவிரமாக நம்பியவர் அவர். அந்த ஒரு நிலைப்பாடில் தான் அவர் உறுதியாக இருந்தார். தானும் அப்படி தான் வாழ்ந்தார். மதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அது சிறுபான்மை மதமாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை மதமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மதவாதம் என்பது அது ரொம்ப எதிர்க்கப்பட வேண்டும். 2த்துக்குமே அவர் எதிராக தான் நின்னார். அதனாலேயே அவர் சில நேரங்களில் மதவாதிகளுடைய, ஆர்எஸ்எஸ் போன்ற மதவாத அமைப்புகளுடைய எதிர்ப்புகளுக்கு மிகவும் அது காரணமாக இருந்தார். ஒரு முறை அவர் வாரணாசி கோயிலுக்கு அவர் பிரதமராக இருக்கும்போது அழைச்ச போது கூட அவர் அதை நிராகரிச்சிட்டார். ஒரு பிரதமருக்கு அங்கே வேலை இல்லை சொல்லிட்டு. அதே போல் வாசிப்பின் மீது புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாசிப்பின் மீது தீவிர எண்ணம் கொண்டவர். தான் இறந்து போகும் வரை வாசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பிய ஒரு மனிதர். கடைசியில் அதான் நடந்தது. ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒரு புக்கை அவர் படிச்சிருக்கும் போது தான் அவர் மேலே, நான் இறந்தது பிறகு என் மேலே மண் எதுவும் போடாதீங்க, ஃபஸ்ட்டு முதல் புத்தகத்தை வைங்க அப்படின்னு சொன்ன ஒரு மகத்தான ஒரு வாசிப்பை நேசித்த ஒரு மகத்தான மனிதர் நேரு. அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கு குழந்தைகள் தினமாக கொண்டாடுவது ரொம்ப ரொம்ப பொருத்தமான விஷயம். நேருவை பற்றி அதிகம் படிப்போம்.